என்னங்க, நாளைக்கு என்ன துணி எடுக்கலாம், நாளைக்கு என்ன நகை எடுக்கலாம், நாளைக்கு என்ன எப்படி வீடு கட்டலாம், எப்படி பணம் சேர்க்கலாம் அப்படின்னு நெறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கரெக்ட்டு. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு 3 வேள சாப்பாட்டுக்கு நமக்கு நல்லபடியா சாப்பாடு இருக்கா? துணிமணி இருக்கா? இருக்க இடம் இருக்கா? நல்ல தூக்கம் இருக்கா? அது மாரி நாளைய பொழுதுக்கு அதே 3 வேள சாப்பாடு கிடைக்குதா? துணிமணி இருக்கா? படுக்க இடம் இருக்கா? நல்ல தூக்கம் இருக்கா? நிம்மதியான தூக்கம் இருக்கா? அத மட்டும் யோசிங்க. ஏன்னா நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை. நம்ம நெறையா சேர்த்து வைக்கணும். நெறையா அதுக்காக உழைக்கணும். அதுக்காக ஓடணும். சேர்த்து வைக்கணும். பிற்காலத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஆள்றதுக்கோ, நம்ம இது பண்ணுறதுக்கோ நம்ம இருக்க மாட்டோம். தலைமுறை இருக்கும். இல்லன்னு சொல்லல. எல்லாருமே எல்லாருமே நம்ம எடுத்துன்னு போ முடியாது. தூக்கின்னு போ முடியாது. எல்லாமே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா நிம்மதியையும், சந்தோஷத்தையும் எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டு அத நோக்கி நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும். சம்பாரிக்கணும், சேர்க்கணும், அத பண்ணணும், இத பண்ணணும். அதனால ரொம்பவும் ஓடாதீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. இன்னைக்கு பொழுது 3 வேள சாப்பாடா இருக்கா? நல்ல தூக்கம் இருக்கா? துணிமணி இருக்கா? இருக்க இடம் இருக்கா? நாளைக்கு பொழுது நிம்மதியான தூக்கம், நல்ல சாப்பாடு 3 வேள. அதுக்காக உழைக்கணும் தான். ஓரளவு உழைங்க, ஓரளவு ஓடுங்க, ஓரளவு யோசிங்க. ரொம்ப யோசிச்சு ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில நிம்மதிய தொலைச்சிருவீங்க. சந்தோஷத்த தொலைச்சிருவீங்க. நம்ம எதுக்காக ஓடுறோம், எதுக்காக உழைக்கிறோம் அப்படின்றதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அந்த நிம்மதி, அந்த தூக்கம், அந்த சாப்பாடு இல்லாம நம்ம ஓடி கடைசி காலத்தில நம்ம உட்காந்து போறதுக்கு, நிம்மதியா அத யோசிச்சு, நிம்மதியா அதுக்கு தகுந்த மாரி நம்ம சாப்ட்டு, நிம்மதியான தூக்கத்த தூங்கி, நிம்மதியான ஒரு வாழ்க்கைய ஏதோ நடுநிலையா ஓடிக்கிட்டு வாழ்ந்துட்டே போணும். ரொம்பவும் ஓடிட்டு நிம்மதிய இழந்துட்டு கடைசி காலத்தில நிம்மதிய தேடுனா கிடைக்காது. போம்போது நம்ம எடுத்துன்னு போறது கிடையாது. அதனால இருக்கிற லைஃப்ல நம்மகிட்ட என்ன இருக்குதோ அத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி வாழ்க்கைய கொண்டு போறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்றீங்க?